சங்கீதம் 103 அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது. நாம் அநேக வேளைகள்ல அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி நாம ஜெபிக்கிறோம். இது அடிக்கடி நம்முடைய ஜெபங்கள்ல ஒரு ஆராதனையுடைய முடிவிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஏன் இந்த சங்கீதம் 103 சங்கீதம் நன்றி சொல்லக்கூடிய, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அவருக்கு நினைத்து நினைத்து நன்றி சொல்லக்கூடியதான ஒரு சங்கீதமாக அது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இது முடிவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. எப்போதும் நம்முடைய ஆத்மாவிலே தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தாவீது இங்கே சொல்லுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறக்காத. அநேக வேளைகள்ல தேவன் நமக்கு செய்யற நன்மைகளை நம்ம என்ன செய்யறோம்னா மறந்து விடுகிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கி எத்தனையோ நன்மையான காரியங்களை இந்த உலகத்திலே கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் மறந்து போகிறத பார்க்கிறோம். அதைவிட பரலோகத்தினுடைய தகப்பன் மிக உன்னதமான விசேஷித்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்முடைய அனுதின வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார். ஆனா நாம் அவருக்கு நன்றியோடு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர் அக்கிரமங்களை முதலாவது மன்னித்திருக்கிறாராம். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறாராம். அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில தன்னுடைய சொந்த இரத்தத்தை, குற்றமில்லாத பரிசுத்தமான இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். அந்த சிந்தப்பட்ட இரத்தம் தான் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு வல்லமை உள்ளது. நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நீக்குவதற்கு நம்ம பாத்தீங்கன்னா கங்கைக்கு போவதும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவதும் நம்முடைய பாவங்களை ஒருபோதும் நிவர்த்தி செய்யாது. நாம போய் பாத்தீங்கன்னா சொன்னா ஆடுகளை பலியிடுவதும் சேவலை பலியிடுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாளும் அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யாது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விலையேறப்பட்ட ரத்தம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்க வல்லமை உள்ளது. இயேசுனுடைய ரத்தம் நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு நீக்கி கழுவி சுத்தமாக்கி நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய நோய்களை எல்லாம் இயேசு என்ன செய்யறாராம்? குணமாக்குகிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவமனைகள் பெருகிவிட்டது, கிளினிக் பெருகிவிட்டது. அது மாத்திரம் இல்ல, நிறைய மெடிக்கல்ஸ் பெருகிவிட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா உணவுகளிலே கலப்படம். பழங்களை போய் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தா பழங்கள்ல இன்ஜெக்ஷன் ஊசி போட்டு அதை பழுக்க வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தேவையில்லாத கெமிக்கல்ஸ் பவுடர்களை அது மேல தெளித்து விட்டு அந்த பழங்களை பழுக்க வைக்கிறாங்க. சோத்திரம். அப்ப இன்னைக்கு நிறைய கெடுதியான காரியங்களை உணவுகளிலே மக்கள் கலந்திருக்கிறார்கள். அதனால மனிதர்களுக்கு நிறைய வியாதிகள் வருகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தேவன் நமக்கான உணவை அனுதினமும் தருகிறார். உணவு கொடுக்கிற தேவனுக்கு நாம நன்றி சொல்லணும். இயேசு அப்பத்தை எடுத்து வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரித்தாராம், ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்தாராம். அப்ப நாம உணவு நமக்கு முன்பாக வரும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த உணவுக்காக, இந்த அப்பத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவது மட்டுமல்ல, கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்குவார்னு சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைகள்ல போய் சாப்பிடுறாங்க. கடைகள்ல தேவையில்லாத மசாலாக்களை கலந்து இன்றைக்கு மனிதர்கள் நிறைய தேவையில்லாத எண்ணெய்கள் அதுல கலக்கிறதுனால
கேன்சர் வியாதிகள், சரீர சம்பந்தப்பட்ட பலவிதமான பலரகமான வியாதிகள் வந்து கிடக்கிறது. அதனால மருத்துவமனைகளிலே நோயாளிகள் பெருகி இருக்கிறார்கள். இந்த அருமையான வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நோயிலிருந்து வியாதியிலிருந்து இலவசமான சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலே உன் வாய திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போலாகிறது என்று நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றதான ஆசீர்வாதங்கள். நாம ஒரு நாளும் வயதாய் போவதில்லை. இளமை பாத்தீங்கன்னா கழுகுக்கு ஒப்பாக நம்முடைய சரீரமானது என்ன செய்யுமா? புது பலனடையுமா? அவரை விசுவாசிக்கும் போது, அவர் வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, அவர் வார்த்தையில உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது நீங்கள் புது பலனால இடைகட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. வேத வசனத்துல பார்க்கிறோம், 10வது வசனத்துல அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யல. நம்முடைய பாவங்களை பார்த்தா நம்ம ஒரு நிமிஷம் மாத்திரம் இந்த உலகத்துல இருக்க முடியாது, அழிக்கப்பட்டு போய் விடுவோம். பார்த்துக்கங்க. பாவம் பாராத பரிசுத்தரவர், பாவம் பாராத பரிசுத்தரவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனவர். வாய்கள்ல கண்களிலே நம்முடைய நடக்கையில இன்றைக்கு பாவம் செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆனா அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இந்த நல்ல தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக நீங்க எனக்கு செய்யலையே, என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டலையே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி விட்டாராம். அவர் நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னால எரிந்து போட்டு விட்டாராம். அவர் நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே நடு சமுத்திரத்திலே தூக்கி எறிந்து விட்டாராம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல அன்புள்ளவர், அவர் எவ்வளவு நம்ம மேல கரிசனை உள்ளவர், அவர் எவ்வளவு நம்ம மேல அவர் அக்கறையாய் இருக்கிறார். ஆக பாவத்தை பாராத அந்த பரிசுத்தரிடத்துல இன்றைக்கு மனுக்குலம் பாத்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க சமாதானத்தை தேடி. இன்றைக்கு எங்கெங்கேயோ மனிதர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு நிம்மதி கிடைக்காதா, இளைப்பாறுதல் கிடைக்காதா, என் வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைக்காதான்னு சொல்லி தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போகிறார்கள், பணங்களை செலவழிக்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்துல எந்த ஒரு மகன் எந்த ஒரு மகள் வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே நீர் எனக்கு தேவை, என் வாழ்க்கைக்கு நீ இரட்சகராக என் ஆண்டவராக உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று யாரெல்லாம் கதறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். வார்த்தையை பார்த்தீங்கன்னா சோத்திரம் அதுலயே தான் போட்டிருக்கு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மளை விட்டு விலக்கிட்டாராம். அது மட்டும் இல்ல, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீங்க எப்பெல்லாம் அவருடைய சமூகத்துல அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியா இவரை தேடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் கூட உன் பக்கத்துலதான் இருக்கிறேன்னு சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல எந்த மகனாயிலும் தன் தகப்பனிடத்துல அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா, பாம்பு கொடுப்பானா அப்படின்றாரு. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் என்னிடத்துல அன்புகிறவர்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுப்பதற்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எங்கும் தேடி பார்த்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது.
இவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் அல்ல, வெளிநாட்டு மதமும் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய சொந்த பரிசுத்தமான குற்றமில்லாத விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவர்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக்கி நித்திய ராஜ்யமா மோட்சத்துக்கு கொண்டு செல்லும்படியாக இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்த தெய்வம் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையில பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல யாரெல்லாம் அவரிடத்துல வந்து சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு இயேசு மனமிறங்குகிறார். அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் கரங்களை நீட்டுகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவரை நம்பி வருகிற ஒவ்வொருத்தருக்கு அவருடைய கிருபை தாராளமாய் ஏராளமாய் அவர்கள் வாழக்கூடிய காலமெல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். எனவே இந்த நல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த ஆண்டவருக்கு நாம் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையை பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இவரை தவிர வேற ரட்சகர் இல்லை, இவரை தவிர வேறு ஆண்டவர் இல்லை, மீட்புக்கு இயேசுவை தவிர வேற வழியே இல்லை. இவரை நம்புங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சுகவாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தகாரங்கள் மாறி போகும், இருள் விலகி போகும், வியாதிகள் விலகி போகும், கடன்கள் தரித்திரங்கள் பிடித்திருக்கிற எல்லா விதமான உங்கள் வாழ்க்கையை பிடித்திருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விலகி போகும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை பின்தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.